ஜெபத்துல ஒரு ஸ்தாபிக்கிற ஒரு சூழலை கொண்டு வந்தார். ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி யாருக்கிட்ட இல்லை, தானியல்கிட்ட இல்லை. டைம் கிடைச்சா ஜெபிப்போம், இல்லைன்னா விட்டுருவோம். டைம் கிடைச்சா ஆராதனைக்கு போவோம், இல்லைன்னா விட்டுருவோம். டைம் கிடைச்சா கொடுப்போம், இல்லைன்னா விட்டுருவோம். இருந்தால் கொடுப்போம், இல்லைன்னா விட்டுருவோம். அப்படிங்கிற ஒரு ஃபிளெக்சிபிள் டைப்ல தானியல் இல்லை. தானியலுடைய வாழ்க்கையில ஜெபம் ஸ்தாபிக்கப்பட்டு இருந்தது. அவர் ஜெபத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு மனுஷன். ஆமென் சொல்லுங்க. 3 வேளை ஜெபிக்கிறதா அவருக்கு ஒரு விசேஷமான காரியமா இருந்தது. அவர் ஏற்கனவே ஸ்தாபிச்சு வச்சிருந்த ஜெபத்தின் அனுபவம், அவர் ஏற்கனவே ஸ்தாபிச்சு வச்சிருந்த அந்த ஜெபத்தினுடைய கட்டுமான காரியங்கள் எல்லாம், ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் அந்த ஸ்தாபிக்கப்பட்டு இருந்தத அது என்ன செஞ்சாரு, மலைகளில் ஸ்தாபிக்கப்பட்டது. அப்புறம் கொடுமுடிக்கு நேரா போயிடுச்சு. அந்த கொடுமுடிக்கு நேரம் அந்த உச்சியில போனதுக்கு அப்புறம் தான் தோத்திரம் சிங்க கபிக்குள்ள அனுமதிக்கப்பட்ட சிங்க கபியினுடைய அனுபவத்தை தாண்டி தான் கர்த்தர் தானியேலை பல மடங்காக உயர்த்த ஆரம்பிச்சாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம யோசிக்கணும், நம்ம தியானிக்கணும், நான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறேனா? ஒரு கர்த்தர் எனக்கு ஒரு திருச்சபை கொடுத்திருக்கிறேன், அந்த திருச்சபையில நான் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு அனுபவம் வேண்டும். ஸ்தாபிக்கப்பட்ட அனுபவம் இருந்தால் தான் கர்த்தர் உயர்வுங்கிற அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போவார். நம்ம ஸ்தாபிக்கப்படாமலேயே உயர்வுங்கிற காரியத்தை குறித்து ஃபோக்கஸே பண்ணப்பட, நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் இப்போ நான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறேன்னா, நான் சாரோடி ரோஜா ஏஜி சபையில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறேன், ஜெபத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறேன், ஆராதனைக்கு வருவதற்கு நான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தமாய் வாழ்வதற்காக நான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா, ஸ்தாபிக்கப்பட்டுச்சுன்னா அது நகராது. நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு காரியம் ஏஜி ஸ்தாபனம் உலகம் முழுவதும் இருக்கு. கிட்டத்தட்ட 250 உலகளாவிய அயல் தேசத்துல ஸ்தாபிக்கப்பட்டிருக்க 250 பகுதிகளில் முழு உலகத்திலும் ஸ்டாண்டர்டான உபதேசம் அது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப அந்த மாதிரி நம்ம சபையில ஸ்தாபிக்கப்பட்டிருக்கோம். சரி, இப்படி ஸ்தாபிக்கப்பட்ட நிலையில் ஆண்டு சொல்லுகிறாரு, கொடுமுடியில ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்குன்னா அவங்களுடைய ஸ்தோத்திரம், அவருடைய ஆசீர்வாதம். உங்களை குறிச்சு ஒரு ஃபேமஸ் இருக்கு பார்த்தியா, உங்களை குறிச்சு ஒரு ஃபேமஸ் இருக்கு பார்த்தியா? ஸ்தோத்திரம். தென்கொரியா, நாம் எங்கே இருக்கிறோம்? தென்கொரியா அங்கே இருக்குது, எங்கேயோ இருக்கு ஒரு இடத்துல. அந்த தென்கொரியா பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கு. தென்கொரியாவில் வாலிகிச்சோ அவரை பற்றி நமக்கு தெரியுது, சபை கட்டடத்தை பற்றி தெரியுது, பார்க்கல, கேள்விப்பட்டிருக்கிறோம். தென்கொரியாவில் இருக்கிற ஃபேமஸ் இங்கே வரைக்கும் கேட்குதுன்னா அப்புறம் தென்கொரியாவில் எவ்வளோ ஃபேமஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை ஃபேமஸ் பண்ணுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மலைகள் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது. அப்போ கர்த்தர் உங்களை ஃபேமஸ் பண்ணிடுவார். ஃபேமஸ்னா எப்படி தெரியுமா? தோத்திரம் மலைகளில் இருக்கிறதுல அதையும் தாண்டி ஒரு ஃபேமஸ். அல்லேலூயா. எத்தனை பேர் தென்கொரியாவுக்கு போயிருக்கீங்க? இனி போகிற பிளான் இருக்கா? சரி, இருந்துன்னா கரங்கள் வச்சு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமாம், ரைட். நான் போகலான்னு ஒரு ஐடியா இப்போ என்ன கருத்து வச்சு. ஆமாம், தோத்துறோம். அந்த மாதிரி நம்ம ஆசைப்பட்டா கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். தோத்துறோம். இஸ்ரவேல் தேசத்துக்கெல்லாம் சுற்றுலா போக கர்த்தர் நடத்துவாராக, பயன்படுத்துவார், உலகத்துக்கு பயன்படுத்துவாராக, அவங்களெல்லாம் பயன்படுத்துவாராக, உங்களையும் எங்களையும் 2 பேரையும் பயன்படுத்துவாராக. அப்படி சொன்னால் அப்போ அங்கே இருக்கிற காட்டி குறித்து இங்கே பயங்கர ஃபேமஸ். சோத்திரம். அப்படியா? இத்தனை லட்சம் பேர் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த ஃபேமஸை கர்த்தர் கொடுக்கணும்னு சொன்னால், ஊழியர்கள் ஃபேமஸ் கொடுக்கணும்னு சொன்னால், ஃபேமஸ் பண்ணணும்னு சொன்னால், நல்ல காரியமாக நம்ம முதல்ல ஸ்தாபிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். அது மாத்திரம் இல்லை, எல்லா ஜாதிகளும் அந்த இடத்துக்கு என்ன செய்வாங்க? நல்ல வார்த்தைகளை கவனிச்சிங்களா? ஆண்டுடைய இது பரிசுத்தமுள்ள ஒரு வார்த்தை ஒவ்வொரு வேர்டையும் பவரை வச்சிருக்கிறார், அனாயிட்டிங் வச்சிருக்கோம். ஒவ்வொரு வசனத்திலையும் ஒரு அனாயிட்டிங் வச்சிருக்கார். என்ன செய்வாங்களா? ஓடி வருவாங்க. நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு சர்ச்சுக்கு ஓடி வந்தோம்? எத்தனை பேர் நடந்து வந்தோம்? ஒரு நிமிஷம். ஓடி வந்தவங்களா கை தூக்கி பார்க்கணும். ரைட், கேள்வி. நடந்து வந்தவங்களா கை போடுன்னு பார்க்கணும். சும்மா ப்ராக்டிக்கல் வந்து ஒரு மாட்டில் போகிறதுல நடந்து வந்த பாஸ்டர் அவங்கள கை தூக்குங்க. தூக்கலாமா வேண்டாம்? அது தூக்குதாப்பா, கைகளை தூக்குவாங்க. ரைட், மெதுவாக வந்தவங்கள கை தூக்குவாங்க. இப்போ ஆண்டவரோட வசனம் சொல்லுது, எல்லா ஜாதிகளும் அதனிடத்துக்கு எப்படி வருவாங்களா? ரன்னிங்கா.
9 மணிக்கு கதவு மூடிச்சுன்னா எப்படி வருவோம் நாமெல்லாம்? கதவை மூடிட்டே திறமைக்கு வருவோம். வெளியில கதை போட்ட மாட்டான், கதவு உள்ள லாக் பண்ணிடுவோம். கர்த்தர் நோவாவுடைய ஆட்களை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அது மாதிரி நாங்க கதவை அடைச்சிட்டு ஆராதனை பண்ணுவோம். எப்படி வருவீங்க? 9:15 9:30 10 மணிக்கெல்லாம் எப்படி வருவீங்கன்னா அடுத்த வாரம் பார்க்கறோம் அப்படிங்கிற ஒரு காலம் வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன செய்வோம்? ஓடி வருவோம். நம்ம சாரோனி டோச்சா ஏஜி சபை ஃபிளெக்சிபிளா போறோம். நம்ம 12 மணிக்கு போனாலும் பாஸ்டர் திட்ட மாட்டாரு. ஆமா, அப்படி ஒரு ஃபிளெக்சிபிளா போறதுனால தான் நம்ம எப்போ வேணாலும் போல, எப்போ வேணாலும் வரலாம். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்க ஸ்தாபிக்கப்பட்டிருந்தா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, மலைகளுக்கு மேல உயர்த்தப்பட்டிருக்கிற அனுபவத்தோட எல்லா ஜாதி அது இடத்துக்கு ஓடி வருவாங்க. நாம என்னைக்கு திருச்சபைக்கு ஓடி வருகிற அனுபவம் அப்படின்னு சொன்னா, ஆர்எஸ்ல இருந்து ஓடி வரதில்லை, மாரத்தான் ரேஸ்ல ஓடி வரதில்ல, அந்த பிரயாசத்தை ஆண்டவர் அப்படின்னு சொல்றாரு. வேகமா ரெடி ஆகுமா சீக்கிரம். சென்னையில் அப்படித்தான் இருக்கும். 9 மணி சர்வீஸ், 11 சர்வீஸ், அப்படியே நிறைய 6 சர்வீஸ் இருக்கும். 5 மணி சர்வீஸ். அப்ப அந்த நாட்டு நான் கேள்விப்பட்டது, அந்த சர்வீஸ் டைம் தொடங்கும் போது லாக் பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து கிளம்பிடுவாங்க. ரோட்டுக்கு போக முடியாம, சர்ச்சுக்கு போக முடியாம அப்படியே நிற்பாங்க. பாட்டு சத்தம் கேட்குதான்னு தெரியாது, அப்படியே உட்காந்துருப்பாங்க. 4:30 மணிக்குள்ள லாக். அந்த சிஸ்டத்தை கர்த்தர் இந்த சபைக்கு கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. அப்பதான் இந்த ஓடி வருகிற காரியம் உண்டாகும். தோத்திரம். அப்ப அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நிறைய கர்த்தர் நடத்துவார். சரி, இப்ப இதெல்லாம் எந்த காரியத்துக்காக ஆண்டவர் இதை சொல்றாருன்னு சொன்னா, கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான சொல்லை கர்த்தர் தருவார். சரி, இப்ப முதல்ல வாசிக்கலாம். ஆனாலும் கடைசி நாட்களில் பர்வதம் போதும். இன்னைக்கு இந்த வார்த்தை நான் சொல்ல போறேன். ஸ்தோத்திரம். ஸ்தாபிக்கப்படுதல், அதை குறித்து தான் இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு சொல்லும்படிக்கு கர்த்தர் என்னை பாரப்படுத்தினார். நல்ல கவனிங்களா. ஸ்தாபிக்கப்படுதல். அப்ப நம்ம ஸ்தாபிக்கப்படுதலின் காரியத்தை கற்றுக்கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். அப்பதான் நான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறேனா அல்லது ஸ்தாபிக்கப்படாத ஒரு நிலையில இருக்கனான்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும். நல்ல கவனிங்க. ஸ்தாபிக்கப்பட்டால் என்ன நடக்கும்னு சொல்லி அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம். லேவியராகமத்தை அடிப்படையாக கொண்டுதான் கர்த்தருடைய வார்த்தை நம்ம தியானிக்க போறோம். நல்ல கவனிங்க. லேவியராகமம் 26வது அதிகாரம் 26 11வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை ஆலோசிப்பதில்லை. அப்புறம் நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். தோத்திரம். அத சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிப்பேன். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் சீனாய் மலையில நான் மோசை சந்திக்கிறதுக்காக அன்னைக்கு வாசஸ்தலத்தை ரெடி பண்ண. ஒளிவு மலையில மோசையோட எலியாவோட பேசினேன். அதை யாக்கோபு பேதுருவோட எல்லாம் பார்த்தாங்க. அது ஓகே. ஆனா இன்னைக்கு இப்ப கடைசி நாட்களில் இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என்னுடைய வாசஸ்தலத்தை நான் என்ன செய்வேன்? ஸ்தாபிப்பேன். நல்ல கவனிங்க. உங்களுடைய வாசஸ்தலம், என்னுடைய வாசஸ்தலத்தை எங்க ஸ்தாபிப்பேன்? சொல்றேன். உங்களுக்கு நடுவில், அதெல்லாம் உங்க குடும்பத்துக்குள்ள, நம்ம 6 நாள் அங்கதான் இருக்கிறோம். உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள, உங்கள் நடுவில நான் என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். அதுக்கு நேம் எல்லாம் கிடையாது, அதுக்கு ஐடென்டிட்டி கிடையாது, அதுக்கான கவர்மெண்டான ரெக்கமெண்ட் கிடையாது. அதுக்கு ஒன்லி ஹெவன்லி கவர்மெண்டோடைய நேரடி பார்வையில். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரலோகத்துடைய பார்வையில் அது ஆரம்பிக்கப்படுகிறது. அப்ப அது சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் நடுவிலே வாசஸ்தலத்தை. சாதாரண ஆண்டவர் ஸ்தாபிச்சிருவாரா?
உடனே கதவை திறந்து வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்தாபனத்தை ஸ்தாபிச்சிருவாரா? தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிருவாரா? ஸ்தாபிக்க மாட்டார். அதனால தான் வெளிப்படுத்த விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் கதவை தட்டிட்டே இருக்கிறார். ஸ்தாபிக்க முடியாதபடிக்கு நம்முடைய வீட்டுல தன்னுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய சமூகத்தை ஸ்தாபிக்க முடியாதபடிக்கு இன்னும் வாசல்கள் நிறைய குடும்பத்துல கதவு பூட்டி இருக்கு. அதனால தான் வாசற்படி நின்று கதவு தட்டுறேன். ஒரு மனுஷன், நீங்க நீதிமான் தான், பரிசுத்தவான்கள் தான், ஏதோ ஒரு விஷயத்துல லாக் ஆகி கிடக்கு. அந்த லாக்க கர்த்தர் என்ன செய்யறாரு? திறக்கிறது பிரயாசப்படாதனால லாக்கை ஓபன் பண்ண முடியும். பட் நீங்க அதை செய்யணும் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதை ஓபன் பண்றதுக்கான எல்லா காரியத்தையும் அவருக்கு தெரியும். அதெல்லாம் ஏன்னா அவரு வெளியில தான் கதவை என்ன செஞ்சாரு? நோவாவுடைய வேலையில அவரு தான் கதவை பூட்டி அவரு தான் அடைச்சாரு. தோத்திரம், அவருக்கு எல்லாம் திறக்க தெரியும். பட் அதை கையில கொடுத்திருக்கிறார். நீங்க திறந்தா அந்த இடத்துல கர்த்தர் ஸ்தாபிப்பார். அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அவருடைய சமூகத்தை, அவருடைய ராஜ்யத்தை உங்க வீட்டுக்குள்ள ஸ்தாபிப்பாரு. நிறைய இடத்துல லாக் பண்ணப்பட்டிருக்கிறதாக ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். என்ன லாக் ஆயிருக்கு? நம்மளுடைய இருதயத்தினுடைய கதவு லாக் ஆயிருக்கு. அவருடைய ராஜ்யம் அந்த இடத்துல ஸ்தாபிக்கப்படாதபடிக்கு, வீட்டுல ஸ்தாபிக்கப்படாதபடி லாக்ல இருக்கு. பாட்ட சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? சூத்திரம், அதை ஸ்தாபிக்கணும்னு சொன்னா என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், சொல்ல விரும்புகிறாரு. அதே அதிகாரத்துல 26ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக்கும்படி, நல்லா கவனிங்க, பழையதை விலக்குவீர்கள். பழையதை தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக்கும்படி முதல்ல வாசிங்க. போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக்கும்படி, புதியனுக்கு இடம் உண்டாகணும். நல்லா கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த வருஷத்துல ஒரு புதிய விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அந்த புதிய விஷயம் உள்ள வந்தா அதுக்கு இடம் வேணும். நீங்க எல்லாம் பழசையே ஸ்டோரேஜ் வச்சு குப்பை, எல்லா குப்பையும் அதுக்குள்ளதான் கிடக்குது. அப்புறம் எங்க போய் கர்த்தர் நியூ ஒன்ன கொடுப்பாரு? உள்ள புதுசா ஒண்ணு உள்ள கொடுப்பாரு. எப்ப கொடுப்பாரு? அப்பா உள்ள ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வரும்னு சொன்னா அது எல்லாம் பழசால நிறைஞ்சு கிடக்குது, பழசுல நிறைஞ்சு கிடக்குது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, வாசிங்க. போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக்கும்படி, புதிய தானியத்துக்கு, புதிய விஷயத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு புதிய திட்டத்துக்கு, புதிய வாக்குத்தத்தத்துக்கு, புதிய ஆசீர்வாதத்துக்கு, புதிய வளர்ச்சிக்கு, உயர்வுக்கு இடத்தை உண்டாக்கும்படிக்கு பழையதை விலக்குவீர்கள். பழையதை விளக்கணும். நாம இந்த வருஷம் செய்ய போற காரியம் தான். பழசு என்னென்ன பார்க்கணும். பழசு என்னன்னு பார்க்கணும். உங்களுடைய பழைய விதமான எல்லா காரியங்களையும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? எந்த போகியில தான் அந்த ஜனங்கள் என்ன செய்வாங்க? பழையதை என்ன செய்வாங்க? எரிப்பாங்க. ஆமா, பழையன கழிவும் புதியன புதலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. போகி தோற்றம் அந்த மாதிரி தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. புதிய காரியத்துக்கு இடம் உண்டாகும்படிக்கு தேவன் ஒரு காரியத்தை கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒன்று பார்க்காரு. கொடுக்கறதுக்கு என்னன்னு பார்ப்பா தெரியுமா? உள்ள ஏதாவது ஸ்டோரேஜ் வச்சிருக்கிறான்னு பார்ப்பாரு. உள்ள ஏதாவது இருக்காப்பா, டெலிட் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கா, அதை எடுத்து போட வேண்டிய விஷயம் இருக்கான்னு அதை கூர்ந்து கவனிச்சதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? வாசிங்க. புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படிக்கு பழையதை விலக்குவீர்களாக. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் பழைய காரியத்தை நான் விலக்கி வைக்கிறேன். என்னுடைய பழைய சுபாவங்கள், நம்ம ரட்சிக்கப்பட்டதுட்டே சொல்லிட்டாலும் அந்த பழைய சுபாவங்கள் அப்படியே எகிப்துக்கு எட்டி பார்க்குது. நான் அங்க நல்லா தானே சாப்பிட்டேன், ரட்சிக்கப்படாததுக்கு நான் நல்லா தான் இருந்தேன், அபிஷேகம் பண்ணப்படாததுக்கு நல்லா தான் இருந்தேன், என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ண அன்னையிலிருந்தே எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் நம்ம. அப்பா சொல்றாரு, சோத்திரம், இன்னைக்கு ஆண்டவங்களுக்கு கொடுக்கிற ஒரு காரியம், நீங்க புதியவைகளுக்கு இடம் உண்டாக்கி வைக்கணும். புதிய விஷயத்துக்கு இடம் உண்டாக்கி வைக்கணும். ஸ்தோத்திரம். படகு எம்டியா இருக்கு, வலை எம்டியா இருக்கு, இடம் உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. அதனால தான் வலை கிழியத்தக்கதாக மீன்களை கர்த்தர் கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். வெறுமையா இருக்கணும் அப்படின்னு என்ன இருக்கணும்? ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். நீங்க ஏற்கனவே ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. அதுக்கு தான் கர்த்தர் ஆராதனை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கிறீங்க, மறுபடியும் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? ரெஃப்ரெஷ் பண்ண விரும்புகிறார். நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னா வலை நிரம்புவது உறுதி.
படகு நிரம்புவது உறுதி. பக்கத்தில் இருக்கிற படகு செய்தி காட்டு படகை கத்தர் ஃபில் பண்ண போறாரு. இந்த ஆண்டு கத்தர் அதை செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிங்க. புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். பழையதை என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? பழையதை விளக்கணும். என்னென்னத்தை விளக்கணும்னு உங்களுக்கு தெரியும். சோத்திரம் என்னத்தை விளக்கணும் அப்படின்னு தெரியும். ஆண்டு சொல்றாரு 2 கொரிந்தியருடைய சோத்திரம் நிருபம் 2 கொரிந்தியருக்குள்ள நிருபம் 5ஆம் அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு பல வசனங்கள் தான். 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின. நல்ல கவனிங்க. கிறிஸ்து கதவை தட்டிட்டு உள்ள வந்துட்டார்னா உள்ள இருக்கிற பழசெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கேஸ் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் என்ன செஞ்சிட்டாரு ஆண்டவரே? ஒளிஞ்சு போச்சு. என் பழைய வாக்குவாதங்கள், பழைய எண்ணங்கள், இயக்கங்கள், பழைய விதமான கசப்பான சம்பவங்கள் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒழித்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. கையை ஊத்தி சொல்லுங்க. ஆண்டவர் ஒழிக்க போறார். அல்லேலூயா. பழசு எதுவுமே நம்ம வாழ்க்கையில வராது. ஆண்டவர் சொன்னாரு, வசனம் சொல்லுது, சூத்திரம் இத்தனை வருஷமா உன்னை பார்த்தனே எகிப்தினுடைய ராஜாவே, சூத்திரம் பாருமனே, உன்னை இதுக்கு மேல நான் பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. அந்த கமிட்மெண்ட்ல நீங்களும் நானும் வரணும். எகிப்தில் இருக்கிற அவனை பார்த்து மோசே வந்து பேசிக்கிறாங்க, இன்று கண்ட எகிப்தன் இனி உன்னை நான் பார்க்கவே மாட்டேன். ஆமா, நீ பார்க்க போகிறதே இல்லை அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுதான் உங்களுடைய கடைசி சந்திப்பு. நல்ல கவனிங்க. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறாரு, பழையவைகள் என்ன செய்யலாமா? ஒளிந்து போயின, எல்லாம் புதுசா இருக்கு. வீட்டுக்கு வாங்கி போடுகிற திங்ஸ் எப்படி புதிதா இருக்கோ, நான் கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டியாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய வார்த்தையில புதுசா இருக்கு. பேதுரு இதுவரைக்கும் பேசாத பேச்செல்லாம் பேதுரு பேசினான். இதுவரைக்கும் பேசாத புதிய விஷயங்களை ஒரு மீனவன் தான் பேதுரு. ஆனா இதுக்கு முன்னால் ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு முன்னால பேச்சு வித்தியாசமா இருந்தது. அவன் சொல்ற வேலைக்காரிக்கு கூட தெரிஞ்சிச்சு பாருங்க. அவன் சூடு காய்ச்சிட்டு இருக்கிறான். அவன் அந்த ஹீட் ஆயிடுச்சு, குளிர் பகுதியில் அந்த இடத்துல குளிர், அந்த இடத்துல குளிர் காய்ச்சி கொண்டு இருக்க. அவன் சொல்ற வேலைக்காரி பார்த்துட்டு, உன் பேச்சு கலிலேயருடைய பேச்சு மட்டும் அதுக்கு ஒத்து இருக்கு. அவன் பேச்சு டிஃபரெண்ட் ஆயிடுச்சு பாருங்க. அவன் கிறிஸ்துவுக்குள்ளதான் பேச்சு டிஃபரெண்டா இருக்கணும். குப்பை எல்லாம் உள்ள வந்துடக்கூடாது. பேச்சுல குப்பை வந்துடக்கூடாது. பேச்சுல கண்ணி இருக்கணும். பேச்சுல ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கணும். பேச்சுல ஒரு நாகரிகம் இருக்கணும். ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவருடைய பேச்சு எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? தரமுள்ளதா இருக்கணும். புறஜாதிகள் பார்க்கறாங்க. உலகம் சொல்லும், நீ 2 கண்ணில் பார்க்கிற உலகம் 1000 கண்ணில் உன்னை பார்க்குதுன்னு. அல்லேலூயா. அப்ப பேச்சுல கவனமா இருக்கணும். நம்ம ட்ரெஸ்ஸிங்ல கவனமா இருக்கணும். நம்ம நடந்துக்கிற விதத்துல கவனமா இருக்கணும். எல்லாத்திலையும் கவனமா இருக்கணும். அதான் சொன்ன, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் என் ட்ரெஸ் மட்டும் நியூ இல்ல, என் மைண்ட் செட்டே நியூ ஆயிடுச்சு, என் பேச்சு நியூ ஆயிடுச்சு, என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் புதுசாச்சு. என்னப்பா பேதுரு, நீயும் அவனோட இருந்து வருவனல்ல? இவன் சொல்றா, இல்லப்பா நான் பழைய பேதுருதான், ஐ அம் நாட் நியூ. அவன் சொல்றா, இல்ல நீ நியூ பேதுரு, நியூ மேன். வேலைக்காரி சொல்றா, நீ புதிய ஆளு, நீ அவனோட இருந்தவன் அல்லவா சொல்லி சாதிக்கிறான். இவன் இல்லைன்றான். உலகம் சொல்லு, நீ கிறிஸ்தவன் தான் சொல்லு. நம்ம சொல்ல, ஐ அம் நாட் கிறிஸ்டியன். பட் ஆனா நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம ஜெபிக்காத அன்னைக்கு உட்காந்துருப்போம் வீட்டுல. ஏன் ஜெபிக்க போலியா? மண்டல ஒரு கொட்டு கொட்டுவான். நம்ம ஆராதிக்காத வீட்டுல உட்காந்துட்டு இருப்போம். ஏன் ஆராதிக்க போலியான்னு சொல்லுவான். யார் சொல்லுவா? அவங்க சொல்லுவாங்க. அவங்க விஷயத்த நம்ம தலையிடமா இல்லை, நம்ம விஷயத்துல கரெக்டா தலையிடும். ஏன் தெரியுமா? தலையிட ஆவியாளர் கிரியை செய்கிறான், உணர்வை கொடுக்கிறான். நீ ஜெபத்துக்கு போலியா, ஆராதனை போலியா, அவன் மூலமா கர்த்தருக்கு உணர்வு உண்டாகிறான். இதே உணர்வை தாவீது பெற்றுக்கொண்டான். அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக சொல்லும்போது மனமகிழ்ச்சியாக. உனக்கு எங்கடா போச்சு? தாவீது 24 hours தோத்திரம் பண்ணாள். இப்ப ஆத்திரமா இருக்காரு. எங்க தோத்திரம் போச்சு? ரைட். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2வது காரியம் ஆண்டவர் சொல்றாரு, லேவியராகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 26:12. நான் உங்கள் நடுவில் உலாவி போதும்.
ஸ்தாபிக்கப்பட்ட உடனே என் ஆண்டவர் செய்கிற அடுத்த ஒரு காரியம் தெரியுமா? அப்பா உலாவ ஆரம்பிச்சிருவார் அந்த இடத்துல. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இது வரைக்கும் வறுமை உலாவிட்டு இருந்துச்சு, இது வரைக்கும் ட்ரை கண்டிஷன் எல்லாம் உலாவிட்டு இருந்தது. பஞ்சம், பட்டினி, சரியான சாப்பாடு இல்ல, சரியான ட்ரெஸ் இல்ல, சரியான பொருளாதாரம் இல்ல, சரியான வேலை இல்ல, இதெல்லாம் உலாவிட்டு இருந்துச்சு. இப்ப ஆண்டு சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு? நான் உங்க நடுவில் உலாவுவேன், உங்க நடுவில் உலாவேன். என்னைக்கு நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை உங்க வீட்டை ஸ்தாபிப்பதற்கு விட்டு கொடுத்துட்டீங்களோ, ஸ்தாபிக்கப்பட்டாயிற்றோ, அடுத்து நடக்க வேற ஒரு காரியம் தெரியுமா? உங்க வீட்டுல அப்பா ஆசீர்வாதம் இருப்பார், உலாவுவாரு. உங்க கிச்சன்ல உலாவார். நீங்க எங்க எல்லாம் உலாவீங்களோ அங்கெல்லாம் பின்னாலே வருவார். நான் உன்னை விட்டு விளாட மாட்டேன் டாடி, நான் உன்னை விட்டு கைவிட மாட்டேன் டாடி. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ரத்தத்தையே செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் உலாவுவாரா? உலாவுவாரா? எப்படி உலாவார் தெரியுமா? அப்படியே வெளியில போயிட்டு அப்படியே போறவெல்லாம் ஆதியிலே தேவன் என்ன செஞ்சுட்டு இருந்தார்? ஜலத்துக்கு மேல் அசைவாடி கொண்டிருந்தான். சாலமோன் மண்டபத்துல தேவன் உலாவி கொண்டிருந்தான். அந்த மாதிரி சர்ச்சில் மாத்திரம் இல்ல, நீங்க நினைக்கிறீங்க தேவனை கவனிக்கிறாரோ, அவன் யோனா கீழே போய் யாருக்கும் தெரியாம நீட்டா பாய் வச்சு போட்டு அங்க பெட்டு போட்டு படுத்திருக்கிறான். அங்கேயும் ஜனங்கள் வந்துட்டாங்க. என்னப்பா பிரச்சனை, எங்கப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனே வர முடியும்னு சொன்னா, எங்க அப்பா வர மாட்டாரா? வருவாரு. இன்னைக்கு மேல இந்த ஜபத்துக்கு மேல, இந்த ஆராதனைக்கு மேல, இந்த பிரசங்கத்துக்கு மேல, இந்த ஆராதனைக்கு பின்னால உங்க வீடுகளில் உலாவதை நீங்க உணர்வீங்க. அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்க அறைகளில உலாவார். அது சிறிய வீடா இருந்தாலும் பெரிய வீடா இருந்தாலும் பெரிய தேவன் உலாவுதான். பெரிய தேவன் உலாவரை பற்றி தெரியுமா? அவர் உள்ள வந்துட்டா, சீனாய் மலையில இறங்கினாலே சீனா மலை தாங்க முடியல, ஒளிவு மலையில இறங்கினா ஒளிவு மலை தாங்க முடியல, இஸ்ரவேல் ஜனங்க நடுங்கிறாங்க. உங்க வீட்டுல உலாவுனா உங்க வீட்டுடைய கெதி என்னன்னு யோசிங்க. கர்த்தர் அதுக்கு இப்படி ப்ரிப்பரேஷனை கொடுத்துருவாங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஒரு ஆயத்தத்தை கொடுத்துவாரு. நான் முகத்தை பார்க்க போறேன், நீ ஏன் முகத்தை பார்க்கிற? பார்த்து உயிரோடு இருக்கிற அதுக்கான எல்லா முயற்சிகளையும் செய்துட்டு தான் முகமுகமா பார்க்க கர்த்தர் அனுமதிச்சார். ஆமென். யாக்கோபு சொன்ன தேவதூதன் பார்த்து செத்தேன்னா, இவன் தேவதூதன் இல்ல, தேவனே முகமுகமா ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க. அதுக்குரிய மெச்சூரை கர்த்தர் கொடுத்தாரு. ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரை கர்த்தர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் பேசுறாரு. ஆமென். அவருடைய மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணாரு, அவருடைய ஹார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணாரு, அவருடைய பிசிக்கலை ப்ரிப்பேர் பண்ணாரு, மென்டலி ப்ரிப்பேர் பண்ண, சகல ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் தேவனோட முகமுகமாய் பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா? அவங்க நடுவில் உலாவுவார், நடுவில் உலாவுவார். இது வரைக்கும் நம்ம ஜபக்கும் போது உலாவினாரு, துதிக்கும் போது உலாவினாரு. இப்ப 24 hours உலாவுவார். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் உங்க வீட்டுல ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் வானத்திலிருந்து ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கு. இது எப்போதான் நடக்கிற சம்பவம்? இது எப்போ நடக்கிற சம்பவம்? 24 hours போறாங்க. உங்க வீட்டுல அப்படிப்பட்ட டிரான்ஸ்போர்ட்டிங் நடக்கும். தேவதூதர்கள் வருவாங்க போவாங்க. இது அசால்ட்டா மாறிடும். ஸ்பிரிச்சுவல்ல சர்வசாதாரணமா நடக்கும் வாழ்க்கையில. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எடுத்து வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். தானியேல் 3:25. அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறது. 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். நல்ல கவனி, உலாவுகிறதை காண்கிறேன். நல்ல கவனி. உங்க வீட்டுக்குள்ள ஆவியானவர் உலாவிட்டா என்ன நடக்குங்கிறத நான் சொல்றேன். ஆவியானவர் நடக்க சும்மா நீங்க நடக்கிறதுக்கு அவர் நடக்கிறது டிஃபரெண்ட் இருக்கு. நான் நடந்தா என்ன நடக்கும்? சண்டை நடக்கும், பிரச்சனை நடக்கும். நீ வீட்டுல இருக்காத கிளம்பிட்டுருவாங்க நம்மள. ஒரு நாள் முழுது வீட்டுல வேலையெல்லாம் உட்காந்துட்டு பாருங்க, ஒரு நாள் காமெடி இருக்கும். ஆமாவா இல்லையா? ஆமா. சம்பாதிக்கணும், எல்லாருமே சம்பாதிக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் நம்ம உலாவதுக்கு ஆவியான உலாவதுக்கு வித்தியாசம். ஆவியான உலாவதுனா என்ன நடக்கும்? வாசிக்கலாம். அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அக்கினி நடுவிலே உங்க வீட்டுல ஆவியானவருடைய சமூகம் ஸ்தாபிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த ஸ்தாபனத்துக்கு அடிக்கடி அவர் விசிட் பண்ணுவார். ஏதே தோட்டத்தை விசிட் பண்ணுவார், வீட்டுக்கு அடிக்கடி விசிட் பண்ணுவார். தோத்திரம். நல்ல கவனிங்க.
அப்படி விசிட் பண்ணும்போது உலாவும் போது அவர் உள்ள வரும்போது என்ன நடக்கும்னு சொன்னா அவர் சொல்றாரு, 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவுல. உங்க வீட்டுல சில நேரத்துல கொஞ்சம் ஃபயர் இருக்கும், ஸ்பிரிச்சுவல் ஃபயர் இருக்கும், செக்குலர் ஃபயர் உள்ள வரும். சில நேரத்துல அப்படி ஒரு சண்டைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், புத்திரங்கள் வரலாம், சஞ்சலம் வரலாம், தவிப்புகள் வரலாம், அப்படி எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அந்த நடுவுல அவர் சொல்றாரு, அக்கினி நடுவுல யார் யாரு? 4 பேர். உங்க ஃபேமிலி இருக்கிற அத்தனை பேரும் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? அக்னியில் யாராவது ஃப்ரீயா இருக்க முடியுமா? அக்னியில் யாராவது ஃப்ரீயா இருக்க முடியுமா? நம்ம வீட்டுல இருக்கிறதான ஒரு சிலிண்டர் அப்படி அடுப்பு பத்த வச்சுட்டாங்க, கேஸ் அடுப்பு பத்த வச்சுட்டாங்க, கொஞ்சம் கவனம் இல்லைன்னா அப்படியே சேரியில குடிச்சோன்னா அப்படியே அதில் குடிச்சு இதில் குடிச்சு நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட் வந்துடும். சின்ன கவனமின்மை, சிறிய கவனமின்மை பெரிய ஃபயர் ஆக்கிடும். ஆனா இங்க பெரிய ஃபயரே நடக்குது, உள்ள ஃப்ரீயா இருக்காங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? பெரிய ஃபயர் இருக்கும். இந்த ஃபயருக்கு முன்னால வேற எந்த ஃபயரும் வராது. அப்பா சொன்னாரு, நல்ல கவனிங்க, அதற்கு அவன் இதோ 4 பேர் விடுதலையா. 4 பேர் என்னமா? இவங்க இடத்துல 3 பேர் தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியா வந்துட்டாரு. நல்லா சொல்றேன், உங்க வீட்டுல 5 பேர் இருந்தாங்கன்னா 6வது ஒருத்தரை நீங்க ஃப்ரெண்ட்லியா மாறிடுவாரு. எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ அவரு தான். கண்ணீரை தொடச்சு விடுகிற ஃப்ரெண்ட் அவரு தான். உன் துக்கத்துல சந்தோஷத்தை கொடுக்கிறவர் அவர் தான். உன் வாழ்க்கையை கட்ட போகிறவர் அவர் தான். உன்னுடைய ஏரியாவை வளைச்சு போட்டு பாதுகாக்கிறவர் அவர் தான். உனக்குன்னு ஒரு வேக ஸ்தம்பத்தை, அக்னி ஸ்தம்பத்தை கொடுக்கிறவர் அவர் தான். ஏன்னா அவர் தான் உன்னுடைய இனி பெஸ்ட் ஃப்ரெண்ட். எத்தனை பேர் இருக்கீங்க? அவர் சொன்னாரு, ஏடோ 3 பேர் தானப்பா இருந்தாங்க, இப்ப 4 பேர் இருக்கிறாங்களே. எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க என் கூட ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி? ஆமாவா இல்லையா? வீட்டுக்கு வெளியில வீட்டுக்கு உள்ள போகும்போது சொல்லுவாங்க, நான் உன்னை விட்டு வர மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அடிக்கடி பாட வைப்பாரு, வாக்குத்தத்த வசனத்தை சொல்ல வைப்பாரு, அடிக்கடி சோத்திர ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்க வைப்பாரு. இதெல்லாம் பண்றது யார் தெரியுமா? அப்பா. அல்லேலூயா. இந்த காரியம் நடக்கும் நடக்கும் நடந்தே தீரும். ஆமென் சொல்லுவாங்க. இது இங்க இருந்து வர்ற வார்த்தை இல்ல, இது பரிபீடத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அது நடக்கும். அதை நீங்க ஃபீல் பண்ணீங்க. அப்பா சொல்றாரு, 4 பேர் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்கம்மா. நல்லா கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களுடைய எந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் அப்பா மேல வச்சிருங்க. நீங்க ஃப்ரீயா இருக்க போறீங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? காசுலயே, வேலையிலேயே, வருமானம் இல்லையே, அதுலயே இதுலயே எந்த பேர்டன் வேண்டாம். இங்க சொல்றாரு ஆண்டவர். யார் சொல்றா தெரியுமா? இந்த ராஜா சொல்றான், இதோ 4 பேர் விடுதலையாய்மா. விடுதலையாய் ஃப்ரீயா இருக்கிறீங்க. நல்லா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஃப்ரீயா இருக்கணும். எந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்காதமா, எந்த பாடனையும் எடுத்துக்காதமா. 1008 பிரச்சனைகள் வந்தாலும் நீங்களா என்ன அனுபவிச்சீங்க? அவன் 7 மடங்கு அக்கினி ஜுவாலையில அனுபவிச்சான். அம்மாவா இல்லையா? 7 மடங்கு பிரச்சனை அனுபவிச்சான். 7 மடங்கு பிரச்சனைக்குள்ள இருந்தான். ஆனா அண்ணனுடைய வசனம் சொல்லுது, அக்கினி நடுவுல உலாவுகிறதை. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் விடுதலையோடு என் வீட்டுல இருக்கேன்? ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன். நான் விடுதலையோடு தான் பேசுறேன். விடுதலையோட என் ஹஸ்பண்ட பேசுறேன், விடுதலையோட என் ஒய்ஃப்ட பேசுறேன், விடுதலையோடு என் பிள்ளைகிட்ட பேசுறேன், விடுதலையோடு நான் சாப்பிடுறேன், விடுதலையோடு நான் தூங்குறேன்னு சொல்ற ஒருத்தர் ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஃப்ரீயா இருக்கிற பாஸ்டர். ரைட். ஒருத்தருக்காக அலையிலையா? ஆமே. அவர் சொல்றாரு, நான் விடுதலையோடு தான் இருக்கேன். தெரியுங்களா யாரு? இந்திய தேசத்தை காண்பிச்சுக்கிட்டு அவர் சொன்னாரு, சின்ன பையன் என் உயிரே போனால் இந்தியா காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. காட்டி கொடுக்க பாண்ட சொல்றாரு, 4 பேர் விடுதலையோடு அக்கினி நடுவில் உலாவதை காண்கிறேன். அப்புறம் ஒரு சேதமும் இல்லம்மா. நல்லா கவனிங்க. உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைகள் ஒரு நாள் கூட சேதப்படுத்தாது. அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன் சேதப்படுத்த அடுத்த டாபிக்ல நான் சொல்றேன். சேதப்படுத்தாது. ஒரு கண பிரச்சனையோ, ஒரு வியாதியோ, ஒரு பலவீனமோ ஆண்டவர்களுக்கு சொல்றாரு, ஒரு சேதமும் இருக்காது. ஆமென் சொல்லி பார்க்கலாம். பிரச்சனைகளுக்கு நடுவில் இருக்கலாம், உபத்திரத்துக்கு நடுவில் இருக்கலாம், கண்ணீருக்கு மத்தியில் இருக்கலாம், எத்தனை ஸ்ட்ரகிளுக்கு நேரா நீங்க நடுவில் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க இல்ல, உங்க கூட ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். கை வச்சு சொல்லுங்க, ஐ நாட் சிங்கிள். ஐ நாட் சிங்கிள். அப்படின்னா தமிழ் என்ன அர்த்தம்?
கர்த்தருக்கு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிற மாத்திரம் கையை தட்டி அவரு உயிரோட இருக்கிறனால தான் நம்ம உயிரோட இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, அவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நல்லவனையும் பக்கத்துல வச்சிருக்கிறார், கெட்டவனையும் பக்கத்துல வச்சிருக்கிறார். நம்மளே அங்கேயும் உயிரோட வச்சிருக்கிறார், இன்னும் உயிரோட தான் வைப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உயிரோட இருக்கிறார். அவர் சொல்றாரு, ஒரு சேதமும் ஏதாவது வந்திருக்கா? உங்களுக்கு ஏதாவது சேதம் வந்திருக்கா? கர்த்தரோட பத்திரமா வச்சிருக்கிறார். அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். போகும்போது வரும்போதும் முன்னாடி ஈரோடு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஈரோடு போகும்போது பெருந்துறை ஸ்டாப்புக்கு வரும்போது பார்த்தோன்னா காணாதியே சோதரகுமாரா பட்டணம் மாதிரி அங்கே எழுப்பின மாதிரியே புகை எழுந்துச்சுன்னா இங்கே வரும் பார்த்தா கடைசியில் ஈரோடு போனா அங்கேயே இடத்த கண்டுபிடிக்க முடியும். பயங்கர ஃபயர் இன்சிடென்ட், பயங்கர ஃபயர் ஆக்சிடென்ட். போய் பார்த்தா கடைசியில் எங்கே வருமா அங்கே வருமா போய் கடைசியில் பார்த்தா பனிசன் பார்க்கில் ஈஸ்வரன் ஸ்ட்ரீட்டில் உள்ளே இருக்கிற ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி எடுத்துட்டு இருக்கேன். ஈரோடு சிட்டியை கனி கலைக்கிறது முன்னாடி நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சின்னதான், ஆனா அதுவே மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு உண்டாக்குதுன்னு சொன்னா நமக்கு அதை விட பாதிப்பு இருந்தால் கத்த சொல்ல, நீ ஃப்ரீயா உழவுங்க, ஃப்ரீயா இருங்க. நீங்க ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பீப் வந்துடும், எக்ஸெட்ரா எல்லாம் வந்துடும். அதனால ஆட்ட சொல்றாரு, நீங்க ஃப்ரீயா இருங்கம்மா, உங்களுக்கு ஒரு சேதம் இல்லை. அப்புறம் 4ஆம் தூதர் 4வது ஆளோட சாயல் உங்க கூட. அப்ப யார் இருக்கிறா? தேவபுத்திரன். நமக்கு தேவனே கூட இருக்கிறான். எத்தனை பேர் பக்கத்தை கை பிடிச்சாங்க? உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரு. ஆண்டவர் கூட இருக்கிறான்னா நம்ம மாதிரி இப்ப சந்தோஷ் சதீஷ் அண்ணன் தம்பின்னு வச்சுங்கள. இப்ப நான் சந்தோஷம் விட்டா யார் வருவா? சந்தோஷ் தான் வருவான். சதீஷ் தான் வருவான்? இல்ல, தோத்துறான். யார் வீட்டில் 3 பேர் இருக்காங்களா? அக்கா தம்பி எல்லாம் 2 தான் இருக்கு. ஒருத்தர் 3 இல்லை, தோத்துறான். இப்ப ஒருத்தர்